கரூர் துயரம் தொடர்பாக முதலமைச்சர் நிதானத்துடன் நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராட்டியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 41 பேர் உயிரிழந்த துயரமான நேரத்தில் விஜயுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதா என எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. ஆனால் அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்குது, அது சொன்னால் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவராக, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர், ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்கிறத என்ன தவறு இருக்குது இதில்? போய் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது நியாயமாக பேசினா சப்போர்ட்டா? உங்களால் தனியாக ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால். அதனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் தவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா? நீங்கள் அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதில் நியூட்ரலாக இருங்கன்னு சொல்கிறது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.